ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ கண்டகச்சனி நடக்கு, அடுத்து அஷ்டமச்சனி வரப்போகுது. கிட்டத்தட்ட 2030 வரைக்கும் நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பீங்க. அஷ்டமச்சனி முடியணும் 2031 ஆயிரம். ஸோ இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு சனி பகவானோட ஆதிக்கத்தில் தான் இருப்பீங்க. சரி நேயர்களே, அதை மாற்ற முடியாது. ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் கண்டிப்பாக இருப்பார். 2028 தான் அவர் பயிற்சி ஆகிறாரு. அங்கிட்ட ஒரு 2.5 வருஷம் 8ஆம் இடத்துல இருப்பார். இப்போ இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. உங்களுக்கு இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி தாக்கமும், அடுத்து சனி மகாதிசை நடக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும். சித்திரை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 40 வயசுக்குள்ளே வந்துடும். சரியா? இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் செவ்வாய் திசை நடக்கும், அடுத்து ராகு திசை, குரு திசை, அடுத்து சனி திசை வந்துடும். ஸோ ஒரு 19 வருஷம் நடக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே நடக்கும். சரியா நேரில்? உத்தர நட்சத்திரத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே நடக்கும். மற்ற 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை அசத்தத்தில் பிறந்தவங்களுக்குலாம் 40 வயசுக்கு மேலே தாண்டிடும். ஸோ ஒரு மத்தியம வயதில் உங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும். அது எப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிற வயது. பொதுவாக கன்னிராசிக்கு 3 தசை தாங்க ரொம்ப முக்கியம். ராகு திசை, குரு திசை, சனி திசை. புதன் திசை கடைசி காலத்தில் வரும். அஸ்தம், சித்திரை இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 70 வயசுக்குள்ளே வந்துடும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் 70 வயசுக்கு மேலே வரும். ஸோ புதன் திசை சித்திரை அஸ்தத்துக்கு தான் கடைசி காலத்தில் வரும். ரைட் நேயர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வீடியோ பதிவில் சனி மகாதிசை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா சனி பகவான் ரொம்ப முக்கியமானவர். மற்றவங்க கொடுக்கறதெல்லாம் கெடுப்பார், ஆனால் அவர் கொடுக்கறதை யாராலும் கெடுக்க முடியாது. சனி கொடுப்பதே கெடுப்பது யார்? சனி கொடுப்பதே தடுப்பது யார்? சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். கன்னிராசிக்கு 5, 6 குடைவன், பஞ்சமஸ்தானாபதி, ரணருண ரோகஸ்தானாபதி. 50% நல்லது செய்வார், 50% கெடுப்பார், இருக்கிற இடத்த பொறுத்து. அப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு நண்பர், ரொம்ப வேண்டியவர். இப்போ நீங்கள் கன்னிராசியில் பிறந்தாலும் சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? கோச்சாரத்திலையும் சரி, ஜாதக தசாபுத்தி அமைப்பிலும் சரி. விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஆனால் சில இடங்களில் மாறி நின்றார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். வீடு கொடுத்தவன் வளர்க்க வேண்டும். சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவன் நல்ல நிலைமையில் ஆட்சி உச்சம் சுபத்துவம் பெற்று இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சனி மகாதிசை பற்றி பேச போகிறேன். ஒவ்வொரு புத்தியில் என்ன வழிபாடு பண்ணணும், பலன்கள் எப்படி இருக்குது அதை சொல்கிறேன். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்கள் அதையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். சரியா? வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். சரியா நேரே? வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். ஏன்னா சனி பகவான் வாழ்நாள் முழுக்க பலனை கொடுப்பார். ஏன்னா ஆயுட்காரகன் அல்லவா? ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறுதி வரைக்கும் அவருடைய அனுக்கிரகம் தேவை. ஆயுள்காரகன், ஆயுளை கொடுக்குறவர் அவர் தான். ஸோ சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த கெடுப்பார். ஏன்னா சூரிய மண்டலத்தில் அவர் சூரிய மண்டலத்திலேருந்து கடைசியில் இருக்கிறாரு. நவக்கிரகங்கள் 7 தான், அதுக்கு பின்னாடி தான் ராகு கேதுகள் வந்துச்சு. 7 கிரகங்களில் சனி பகவான் கடைசி கிரகம். வாரத்தில் கடைசி நாள் என்ன? சனிக்கிழமை தான். அதனால தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிழமை வச்சுருக்கிறாங்க. சனிக்கிழமை கடைசி நாள். அதனால் சூரிய ஒளியிலிருந்து அவருக்கு மாறுபட்டு இருக்கிறார். சூரியனுடைய ஒளி அவருக்கு கிடையாது. அதனால் அவர் சூரியனை எதிரியாக பாதிக்கிறாரு. அதுபோக அவர் ஒரு இருண்ட கிரகம், ஒளியற்ற கிரகம். அதனால தான் அவர் கெடுபலங்களை கொடுக்குறாரு. சனி பகவான் தான் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அவருக்கு ஆட்சி வீடு மகரம், கும்பம் ரெண்டுமே ஆட்சி வீடு. கும்பம் மூல திரிகோண ஆட்சி வீடு, ஆன்மீக வீடு. துலாம் உச்சம் வீடு. கன்னி, மிதுனம், ரிஷபம், துலாம் எல்லாம் நட்பு வீடு. தனுசு, மீனம் சமமான வீடு. மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இதெல்லாம் பகை வீடுகள். சரியா நேர்களே? அங்கே இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அது குறிப்பாக கடக, சிம்மம் சுத்தமாக ஆகாது அவருக்கு. ரைட்டு. இதுதான் சனி பகவானை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. அவர் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். சாயாதேவிங்கிறது ஒரு நிழல் பெண்ணுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர் தான் யார்? சனி பகவான். ஒரு ஒளிக்கும் ஒரு இருளுக்கும் சேர்ந்து பிறந்தவர். ஏன்னா நிழல் இருட்டாக தானே இருக்குது. ஸோ ஒரு ஒளிக்கும் இருளுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். அவர் நல்ல நிலமையில் இருந்தார்னா ஒளியாக இருப்பார், கெட்ட நிலமையில் இருந்தார்னா இருட்டாக போயிடுவார். அந்த ஜாதகனை அப்படியே டோட்டலாக இருட்டுக்குள்ளே தள்ளி கதவை மூட்டிடுவார். சரியா? இப்போ புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பிறப்பு அப்படி. ஒரு ஒளி கிரகமான இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குற சூரிய புத்திரன் தான் சனி பகவான். ஆனால் அவரோட தாய் சாயான நிழல்னு அர்த்தம். சாயா கிரகம் அப்படின்னா நிழல் அர்த்தம். சாயான நிழல், மாயேன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அவர் 2 விதமான நிலைப்பாட்டில் இருப்பார். ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், மெதுவாக தான் போவார். அவருக்கு மந்தன்னு ஒரு பேர் இருக்குது, முடவன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு கால் உச்சம். ஸோ சனி பகவானை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு பலனை கொடுப்பார். நீ சரியாக இருந்தால் நான் சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படின்னா, நம்ம சரியாக இருக்கோம். ஒரு மனிதன் சரியாக இருந்தார்னா அவர் தன்னுடைய தசையில் சரியாக இருப்பார். நம்ம தவறு பண்ணிட்டோம்னா அவரும் பிரச்சனை பண்ணுவார். அதனால தான் அவருடைய வேத வாக்கே, சனி பகவானுடைய வாக்கே, தாரக மந்திரமே என்னென்னா, நீ சரியாக இருந்தால் நானும் சரியாக இருப்பேன்
என்ற அடிப்படையில் தான் அவர் பலனை கொடுப்பாரு. இப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து உங்களுக்கு எப்படி சார் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னம்னா, நீங்கள் பிறந்த ராசிக்கு அவர் 3, 6, 9, 10, 11 இருக்கணும். 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. தன்னுடைய தசையிலே நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருந்தார்னா சகோதரனை கெடுத்துருவார், இளைய சகோதரனை கெடுப்பார். 6ஆம் இடத்துல இருந்தார்னா தாய்மாமனை கெடுத்துருவார். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனுக்கு எடுத்து ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல இருந்தார்னா பரவாயில்ல, தொழிலில் சில பின்னடைவை கொடுத்தாலுமே ஓரளவு ஸ்டெபிள் ஆகி விட்டுருவார். 11ஆம் இடத்துல இருந்தார்னா மூத்த சகோதரனுக்கு எடுத்து ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் வந்து ஜனன ஜாதகத்தில் ராசி அல்லது லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருக்கிறவங்களுக்கு சனி பகா திசை நல்லாயிருக்கும். அதுபோக இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை கொடுக்காது, ரொம்ப கெடுபலங்களை கொடுக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, விருச்சிகத்தில் இருக்கிறாரு. ஆனால் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, சப்போஸ் இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, பரவாயில்ல, சனி பகவான் தனி திசை நல்லாயிருக்கும். லக்கணத்துக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம், சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடம் கும்பத்தில் இருக்கிறாரு, தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, இது ஒரு நல்ல அமைப்பு. கன்னி ராசி, தனுசு லக்கணம், கும்பத்தில் சனி பகவான் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு 6ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம், இப்படி அமைப்பில் இருக்கணும். அவர் ராசி லக்கணத்துக்கு அவர் வந்து 3, 6, 9, 10, 11 இந்த தொடர்பில் இருந்தார்னா சனி மகாதிசை 19 வருஷம் அளப்பரிய யோகத்தை கொடுக்கும். கோடான கோடி பணத்தை கொடுப்பாரு, பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுவார், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சனி பகவான் வந்து ஒரு 2ஆம் தர தொழில் கரகம். ஸோ அதனால் தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சப்கான்ட்ராக்டு, பேக் டு பேக்கு, மற்ற வேலைகள், ஆயில் அண்ட் கேஸு, ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டிங், பழைய பொருட்கள், இரும்பு பொருட்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பொருட்கள், ஜல்லி, மணல், குவாரி, டிரான்ஸ்போர்ட்டிங், சப்ளை பண்ணுறது, கடப்பாக்கல், மார்பிள், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட வேலைகள், ட்ரெஸ்ஸு ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, பிஇபி ஒர்க்கு, சீட்டு ஒர்க்கு, சரியா, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது சம்மந்தப்பட்ட வேலையிலலாம் தொழிலை கொடுத்து பெரிய லெவலுக்கு ஆக்கிவிட்டுருவார், கொடீஸ்வரன் ஆக்கிடுவார். சனி பகவான் தசையில் ஒருத்தருக்கு பணம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணம் வந்து தலைமுறை தாண்டி இருக்கும். சனி பகவான் கொடுத்ததை வந்து யாராலும் பிடுங்கவே முடியாது. அவங்க சம்பாதிச்ச பணம் அவங்க காலத்திலையும் இருக்கும், அவங்க மகன் காலத்திலையும் இருக்கும், பேரன் பூட்டன் பேத்தி எல்லா காலத்திலையும் இருக்கும். 4 தலைமுறை 5 தலைமுறை தாண்டி நிற்கும். அவன் சொல்லுவான், ஒரு 150 வருஷங்கள் சொல்லுவான், இந்த இடம் எங்கள் தாத்தா வாங்கி போட்ட இடம், வாங்கி போட்டு 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இந்த வீடு எங்கள் தாத்தா கட்டின வீடு, பழைய வீடு, 100 வருஷம் ஆச்சு. சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சில ஜமீன் வீடுலாம் இருக்கும். இந்த சிவேரியெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஜமீன் வீடு இருக்குது, சேத்தூர்லையும் ஜமீன் வீடு இருக்குது. பழைய கிராமத்தில் சில வீடு பார்த்தீங்கன்னா ஜமீன் வீடுன்னு இருக்கும். அதெல்லாம் கட்டி 150 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 150, 200 வருஷம் வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த வீடு ஏன் இருக்குன்னா, அந்த கட்டினவரோட ஜாதகத்தில் சனி பகவான் வலுத்து இருந்திருப்பார். அதனால தான் அது ஒரு 100, 150 வருஷம் கழித்து இன்னும் நிலச்சி இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சனி பகவான் கொடுத்த சொத்து தலைமுறை தாண்டி இருக்கும், அதை செய்வார். சரியா நேரில் சில பேர் பாருங்கள், சம்பாதிப்பாங்க, கண்ணுக்கு முன்னாடியே காலையாக போயிடும், கோடிக்கணக்கில் சம்பாதிப்பான், ஒரு 10 வருஷத்தில் எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வந்து நிற்பான். ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது, கொடுத்துட்டாருன்னா நிலையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் எடுத்துட்டார் வச்சுக்கோங்களேன், சுத்தமாக எடுத்துருவார், ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவார். ஒருத்தனை கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவார். கொடுக்குறாருனா மலையளவு கொடுப்பார். அப்பேற்பட்ட சனி பகவானை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்கள் பிரச்சனையை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. குறிப்பாக சனி திசை நடக்கிறவங்க, சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் சரியில்லாதவர்கள் கேட்டிங்கன்னா வழிபாடு பரிகாரத்தை சொல்லுவேன். இப்போ சனி பகவான் வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக அவர் வந்து லக்கணத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், லக்கணத்தில் இருக்கிறது வந்து நிஷ்பலம் தான் அடைவார். லக்கணத்தில் இருந்தாலும் ஆள் வந்து ஒரு அளவான உயரமாக இருப்பாங்க, ஆள் கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, உடல் சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும், மர்ம உறுப்பு நோய்கள் இருக்கும், மூல நோய், பித்த நோய், வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வந்து மக்கள் மத்தியில் வெகுஜனமாக இருப்பாங்க, வெகுஜன தொடர்பில் நல்லா இருப்பாங்க, மக்கள் நல்லா பண்ணி பண்ணுவாங்க. இந்த வார்டு கவுன்சிலரு, கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் லக்கணத்தில் இருப்பார். ஒரு தன்னம்பிக்கையாக இருப்பாங்க, வெகுஜன பிரியராக இருப்பாங்க, பொதுநல மக்களுக்கு நல்லது செய்வாங்க. சரியா? ஓரளவு நல்ல குணத்தை கொடுத்து நிதானத்தை கொடுப்பார். ஆள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ்ன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே அமர யோசனை பண்ணி செய்வாங்க. ஏன்னா லக்கணத்தில் சனி பகவான் இருந்தாலே அவர் வந்து ஆளை அப்படியே ஸ்லோ பண்ணி விட்டுருவார். அதுபோல் லக்கணத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். அவருக்கு பார்வைகள் வந்து 3, 7, 10. இதில் 7ஆம் இடம் வந்து 100% கெடுப்பார். அவர் பார்க்குற இடமெல்லாம் கெட்டு போயிடும். சனி பகவான் தான் இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற இடத்த கெடுப்பார். ஆனால் சுப தொடர்பில் இருந்தார்னா கொஞ்சம் வளப்படுத்துவார். தனித்த சனி பகவானாக இருந்தார்னா கெடுப்பார். சரியா? அவர் வந்து இப்போ 3, 7, 10 இந்த இடத்த பார்ப்பார். 3ஆம் இடத்துக்கு வந்து 25% பார்வை, 7ஆம் இடத்துக்கு 100% பார்வை, 10ஆம் இடத்துக்கு 75% பார்வை. ஸோ லக்கணத்தில் இருந்தார்னா அவர் வந்து 3, 7, 10 கெடுப்பார்.
அதுபோக வந்து சனி பகவான் வந்து சுப தொடர்பில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க, சரியா? கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்கணம். சரி, கன்னி ராசி மிதுன லக்கணமே வச்சுக்கிருவோம். இப்போ எங்கே சார் இருக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா, அவர் வந்து லக்கணத்துக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, விருச்சிகத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் இருந்து குரு விருச்சிகத்தை பார்த்துட்டார் வச்சுக்கோங்களேன், சனி பகவானை பார்த்துட்டார் வச்சுக்கோங்களேன், சனி மகா திசை சூப்பராக இருக்கும். கடகத்திலேருந்து குரு பார்க்கணும், உச்சமான குரு வந்து சனி பகவானை பார்க்கணும். 5ஆம் பார்வையில் பார்த்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இல்லைனா மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு வந்து 9ஆம் பார்வையால் சனி பகவானை பார்க்கணும். ஸோ இப்படி சனி பகவான் பார்வைக்கு குரு வந்துட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவானை குரு வந்து விசேஷ பார்வையால் தான் பார்க்கணும். குருவோட 5ஆம் பார்வை 9ஆம் பார்வைக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் சனி பகவானை சுக்கிரன் புதன் பார்க்கலாம், இல்லைன்னா சுக்கிரன் புதன் கூட சேரலாம், சரியா? ஆனால் சனி பகவான் தான் கூட சேர்ந்த கிரகத்தை கெடுத்துட்டு தான் பலன் கொடுப்பாரு. சுக்கிர புதனை வந்து அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார், ஓரளவு நட்பு நிலையில் வச்சுக்கிடுவார். எக்காரம் முன்னிட்டும் சனி பகவான் சூரியன் கூட சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது, செவ்வாய் கூட சேரக்கூடாது. இந்த 3 பாவகரங்களோட சேர்ந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். குறிப்பாக ராகு கூட சேரக்கூடாது. ராகு சனி சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னா டோட்டலாக அந்த இடத்த டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் தொழிலில் ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுப்பாங்க. தொழில் வந்து லக்கண ராசிக்கு 10, 11 இந்த இடத்துல இருந்தாங்கன்னா தொழிலில் ஒரு இடத்த கொடுப்பாங்க. ஆனால் 2, 4, 7, 8 அப்படி இருந்த 7, 8, 12 இருந்தாலும் ஜாதகனை கெடுத்துருவாங்க. ஸோ சனி ராகு, சனி பகவான் செவ்வாய், சனி சூரியன் இவங்களாம் இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கக்கூடாது. சனி பகவான் கேது இருக்கலாம், இது ஒரு நல்ல அமைப்பு. கேது வந்து சூட்சும வலு. கேது கூட சேர்ந்த சனி பகவான் கெடுபார்வையெல்லாம் நீக்கப்பட்டு நல்ல மனிதனாக இருப்பார், சுத்தமாக இருப்பார், ஆன்மீக கிரகமாக இருப்பார். சனி பகவான் ஒரு ஆன்மீக கிரகம். எல்லாரும் அவர் கெட்டவம்பாங்க, ஆனால் ஆன்மீக கிரகம், ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறவர். சித்து வேலைக்கெல்லாம் வருவார். சில பேர் பாருங்கள் மந்த சித்து வேலையெல்லாம் பார்ப்பாங்க, ரொம்ப அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கன்னி ராசி கன்னி லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம், ஏகராசி ஏக லக்கணம், 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, சரியா? கூட கேதுவும் இருக்கிறாரு. பரவாயில்ல, 4ஆம் இடத்துல சனி கேது இருக்கலாம், தாயாரை கெடுத்து பலனை கொடுப்பாங்க, தாய்க்கு அந்த அளவு ஆகாமல் போயிடும். ஆனால் சனி கேது இருக்கிறாங்க. மிதுனத்திலேருந்து குரு பார்க்குற வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து சனி மகா திசையில் வந்து சன்னியாசி ஆயிடுவாங்க, ஏன்னா குடும்பப்பட்டு அட்டு போயிடும், வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அது குறிப்பாக சனி திசை கேது புத்தி, சனி திசை குரு புத்தியில் கண்டிப்பாக துறவரம் போயிடுவாங்க. ஏன்னா அந்த சனி கேது குரு சம்பந்தம் வந்து ஒரு மனிதனை வந்து பற்றட்டு ஆக்கிவிடும். இல்லற சுகம், குடும்ப சுகத்திலேருந்து வெளியே போயிடுவாங்க. சித்தம் இல்லாமல் எனக்கு சிவமயமே அப்படின்னு போயிடுவாங்க. இப்படி நிறைய சொல்லலாம், சரியா? அதுபோக சனி பகவான் வந்து கேது சாரை வாங்கியிருக்கிறாரு, குரு சாரை வாங்கியிருக்கிறாரு. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஆன்மீக பற்று இதெல்லாம் நிறைய அதிகமாக இருக்கும். அதுபோக சனி பகவான் நல்லது செய்யணும், ஒரு ஜாதகனுக்கு நல்லது செய்யணும், கன்னிராசியில் பிறந்தவனுக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு சுபர் வீட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் கன்னிராசியில் வந்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, இது ஒரு நல்ல அமைப்பு தான். கன்னிராசி கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு வேண்டிய அமைப்பு எதுனா, கடக லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி யாருன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கலாம். விருச்சிகம் மேசம், விருச்சிகத்தை காட்டிலும் மேசத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீசமாகி நேர்வலு இழந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா? லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பார், பரவாயில்ல, அஷ்டமச்சனையாக இருந்தாலுமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இப்படி வந்து லக்கணத்துக்கு வந்து அவர் லக்கண சுபர்கள் வீட்டில் இருக்கணும். லக்கண சுபர்கள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்துக்கு லக்கண சுபர்கள், லக்கண கேந்திராதிபதிகள், அந்த லக்கணத்துக்கு 4, 10, 5, 9 இவங்க சம்மந்தப்பட்ட இடத்துல சனி பகவான் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக அந்த லக்கணத்துக்கு உடைய சுபர்கள் கேந்திராதிபதிகள் சாரத்தமானாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன். நீங்கள் கன்னி ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்கணத்துக்கு வந்து சுபர் யாருன்னா செவ்வாய் தான், சரியா? செவ்வாய் வீட்டில் அவர் இருக்கலாம், மேசத்தில் இருக்கலாம். மேசத்தில் இருந்தாலும் அவருடைய யாருடைய சாரம் வாங்கணும்? கிருத்திகை சாரம் வாங்கணும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் சூப்பர் பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா கார்த்திகை 1 வந்து தனுசு லக்கணத்துக்கு வந்து ராஜயோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரம், நல்ல அமைப்பு இருக்கும், நல்ல அமைப்பில் இருக்காருன்னு அர்த்தம். அந்த லக்கணத்துக்கு வேண்டிய இடத்துல வேண்டியவங்க சாரத்தில் இருக்கிறவர் வந்து அந்த சனி மகா திசை 19 வருஷம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இவ்வளோதாங்க ஜோதிடம், சரியா? இதுதான் வந்து அவர் பலன் கொடுக்குற விதங்கள். இந்த அமைப்பில் இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு, இல்லைனா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், கெடு பலன்களை தான் கொடுப்பார், சரியா? இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், உதாரணம் நிறைய சொல்லிட்டு போகலாம், பட் அது உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நான் சில தகவல்களை சொல்லணும். நான் எதன் அடிப்படையில் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன், எதன் அடிப்படையில் ராசி பலன் சொல்கிறேன், அதை உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ஒரு 2 உதாரணங்களை சொல்கிறேன் நான். சரி, இப்போ வந்து நம்ம லக்கணத்தில் இருந்தாருன்னா என்ன பலன்களை கொடுப்பாரு அதை நம்ம பார்ப்போம். லக்கணத்தில் இருந்தாருன்னா ஆள் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, வெகுஜன பிரியராக இருப்பாங்க, பிறருக்கு உதவி பண்ணுவாங்க, நல்லா திட்டமிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் சுலோவன் செடியாக தான் இருப்பாங்க. உடல் சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள், கேஸ் ட்ரபிள், பித்தரேகம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். 3, 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. கணவன் மனைவி உறவு தாமதமாகும், திருமணம் தாமதமாகும், கணவன் உறவு அந்தளவு நல்லா இருக்காது, தொழிலும் சில பின்னடைவு இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, முதிர்ச்சியான தோட்டம் இருக்கும், வாயை திறந்தாலே பொய் பேசுவாங்க, சரியா? பொய் பேசுகிறது கெட்டிக்காரனாக இருப்பாங்க. குடும்பத்தில் அந்தளவு பற்று இருக்காது, ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க, இடம் மனை வீடு சேராது, தட்டு புத்திர யோகம் இருக்கும், பிள்ளைகள் இருக்காது, தத்து பிள்ளை எடுத்து பிழைப்பாங்க சில பேர். ஆனால் குரு பார்வை இருந்துச்சுன்னா புத்திர யோகம் வந்திருக்கும். குரு பார்க்கல, சனி பகவான் சரியில்லாமல் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா இந்த இதெல்லாம் சொல்லுவார்.
சரியா சில பேருக்கு இருதாரமும் அமையும். சரியா 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம் அல்லவா, அதனால் சில பேருக்கு இருதாரம் அமையும். 2ஆம் இடத்துல இருக்கிறவர் 4, 8, 11 பார்ப்பார். தாய் அன்பு நல்லா இருக்காது, வீடு மனை வண்டி வாகனம் அந்தளவு இருக்காது, திடீர் பிரச்சனையில் வரும், வம்புகளுக்குள்ள மாட்டிக்கிறவாங்க, மூத்த சகோதரனுக்கு ஆகாது, அந்தளவுக்கு வாழ்க்கையில் பெருசாக லாபமும் சம்பாதிக்க மாட்டாங்க. ஸோ 2ஆம் இடத்துலையும் லக்கணத்தில் சனி பகவான் இருக்குது, அந்த அமைப்பு உகந்தது அல்ல. 3ஆம் இடத்துல இருக்கிறார், பரவாயில்ல. ஜாதகர் வந்து கொஞ்சம் கெட்டு வெயிட்டாக இருப்பார், அகங்காரம் அலட்சியம் இருக்கும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பார், தைரிய வீரியமாக இருப்பார், கீர்த்தி இருக்கும், ஆயுள் விருத்தி இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரியா மனைவி அல்லது கணவன் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவங்க வழியில் பொருளாதாரம் நல்லபடியாக வரும். ஆள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார், படபடன்னு இருப்பார். மற்றபடி 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் நல்ல பணங்கள் கொடுப்பார். திரைப்படம் நல்லபடியாக வரும், நடிப்பு கலை நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க, எண்ணியது எண்ணிப்படி நடக்கும், அரசாங்க ஆதரவும் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, ஜாதகருக்கு நல்லதான். ஸோ இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க தசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, அதுவும் சில அவர் ஸ்தான பலம் பட்டு இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கன்னி ராசி, ராசியிலே இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசியிலே இருந்தாலுமே சந்திரனை கெடுத்து நல்ல பலன்களை கொடுப்பார். சந்திரனை கெடுக்காமல் இருக்கணும், சந்திரன் கூட சேராமல் இருக்கணும். சரியா, சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா புணர்வு தோஷம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடகலக்கணம் கன்னி ராசி, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல லக்கணாதிபதி கூடயே சேர்ந்துருப்பார். லக்கணாதிபதி கூட சேர்ந்து இருந்தாலுமே அவருக்கும் சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். சரியா, ஒரு 10-12 டிகிரி தாண்டி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா சனி பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கணும். ஒட்டி சேர்ந்துட்டாருன்னா சந்திரனை கெடுப்பார், லக்கணாதிபதி கெடுத்து தான் பலன் கொடுப்பார். சரியா நேர்களே, இப்படி நிறையா ஜோதிடத்தில் சூட்சுமம்லாம் இருக்குது. இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் தன் தசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து 5, 9, 12ஆம் இடத்தை பார்ப்பார். தகப்பனுக்கு ஆகாது, புத்திர சந்தானம் கம்மியாக இருக்கும், இவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் லேட்டாகவும் இருக்கும். அதுபோல் இவங்களும் வந்து தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாக இருக்க மாட்டாங்க. இவங்க பேச்சையும் பிள்ளைகள் கேட்காது, இவங்களும் தகப்பன் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. தந்தை மகன் உறவு நல்லபடியாக இருக்காது, தாய் மகன் உறவு நல்லபடியாக இருக்காது, அயனசேன போகம் நல்லா இருக்காது, திருப்தி இருக்காது, அலைச்சல் இருக்கும், நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டக்கையாக இருக்கும், நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். வேத ஜோதிடத்தின் தியரிப்படி 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். ஆனால் சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா சுகத்தை கெடுப்பார், உடல்நல பிரச்சனை இருக்கும், தாய் என்பை கெடுப்பார். சரியா, மற்றபடி இந்த ஜாதகர் வந்து பெரியவர்களுடைய நேசம் இருக்காது, எல்லாத்தையும் வெறுத்து போய் தான் இருப்பார். கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்கும். சரியா, உடம்பு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். சரியா நேர்களே, ஆனால் வண்டி வாகன யோகம் இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் அந்தளவு சிறப்பாக இருக்காது, நண்பர்களே இருக்க மாட்டாங்க. அரசியல் அரசாங்கத்தில் அந்தளவு தோல்விகள் இருக்கும். சரியா, வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் தொழில் பண்ணாருன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பு இவருக்கு நல்லபடியாக இருக்கும். 6, 10 லக்கணத்தை பார்ப்பார். தொழில் அந்த அளவுக்கு விருத்தியாக இருக்காது, உத்தியோகம் நல்லா இருக்காது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, தொழில் உத்தியோகத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடன் நோய் எதிரி இருக்காது. லக்கணத்தை பார்க்கறதுனால மன சஞ்சலகம் இருக்கும், ஆசிரியஸ் மைண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதும் ஒரு 50% தான் நல்லது. இது எதுக்கு இந்த லக்கணத்தில் இந்த நான் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்கள் ஏன் சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து தசையில் தான் செய்வார். அந்த 19 வருஷம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த தசை அல்லது புத்தியில் செய்வார். இப்போ எந்த புத்தியில் செய்வார்? எல்லா புத்தியிலும் செய்வார். சந்திர திசையில் செய்வார், சூரிய திசையில் செய்வார், செவ்வாய் திசையில் செய்வார், ராகு திசையில் செய்வார், குரு திசையில் செய்வார், புதன் திசையில் செய்வார். அதுலேயும் இந்த செவ்வாய் திசை சனி புத்தி, ராகு திசை குரு புத்தி, சனி புத்தி நல்லா இருக்காது. செவ்வாய் திசை சனி புத்தியெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிருக்கும். சரியா, அந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முடிஞ்சு போயிருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கெல்லாம் பிறக்கும்போது செவ்வாய் திசையில் தான் பிறப்பீங்க. அஸ்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசில் வந்திருக்கும். ஸோ செவ்வாய் திசை சனி புத்தி, ராகு திசை சனி புத்தி கொஞ்சம் ஒரு 30 வயசுக்குள்ளே நடக்கும் உங்களுக்கு. சரியா, 3 நட்சத்திரத்துக்குமே நடக்கும். ராகு திசை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நடக்கும், கல்யாணம் ஆகி குழந்தை பார்க்குற காலகட்டத்தில் ராகு திசை நடக்கும். அதில் இந்த சனி புத்தி வந்து ரொம்ப பாடாப்படுத்தும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு இப்போ தான் நிறைய பேருக்கு புரியும். ஆனால் எத்தனை பேர் அந்த வயசில் கேட்குறாங்கன்னு தெரியல. நம்ம வீடியோ கேட்குறவங்க எல்லாருமே ஒரு 40 வயசுக்கு மேலே தான் கேட்பாங்க, 20லேருந்து 40 கேட்க மாட்டாங்க. அது நல்லா எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களாம் கிரிக்கெட் பார்ப்பாங்க, ஐபிஎல் பார்ப்பாங்க, தோனி விளாண்டாரா, சிஎஸ்கே நல்லா அடிச்சதா, அதை தான் பார்ப்பாங்க. சரியா, பார்க்கட்டும், அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பார்க்கட்டும். சரியா, எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ நல்லா இருக்குன்னு நினச்சி தான் வீடியோ போடுறேன். கேட்டுக்கிட்டவங்களுக்கு பிரயோஜனப்படுவாங்க, கேட்டுக்கிட்டவங்க வந்து தப்பிச்சிருவாங்க, கேட்காதவங்க என்ன அப்படியே இருப்பாங்க. என்னடா நமக்கு ஒன்றும் சரிப்பட மாட்டேங்க, என்ன செய்யலாம், எதை தின்ன பித்தம் தெளிவுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 20 வயசுலேருந்து ஒரு 30-35 வயசு இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும். அதில் அவங்களுக்கு இந்த சனி புத்தி வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. சரியா, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருந்தால் எப்படி சார் இருக்கும்? 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன, 5ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவு பணத்தை கொடுப்பாரு. 11ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா, ஓரளவு பணத்தை கொடுப்பாரு. பிற்காலத்தில் நல்லாயிருக்கும். இருந்தாலும் புத்திர பாய்க்கும் தாமதமாக இருக்கும். மந்த நிலையில் இருப்பாங்க, எதனாச்சும் ஒன்றை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கற்பனை கோட்டையில் இருப்பாங்க. சரியா, போட்டி பந்தயத்தில் அந்த அளவுக்கு லாபம் இருக்காது, அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, கெட்டவர்களுடைய சகவாசம் இருக்கும், கோயில் உலகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, நாஸ்திகம் பேசிட்டு அழிவாங்க. சரியா, சுத்துப்புத்தில் இருக்காது, விவசாயம் தோட்டம் துறவுலாம் நல்லபடி அமையாது. 5ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பார். கணவன் மனை உறவு நல்லா இருக்காது, இணக்கம் நண்பர்கள் சொந்த பந்தம் நல்லா இருக்காது.
11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பரவாயில்ல, ஓரளவு பணத்தை கொடுத்துருவார். 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பம் செட் ஆகாது, குடும்பத்தில் ஒட்டி இருக்க மாட்டாங்க, குடும்பப்பட்டே இருக்காது, பேசுனா பொய் தான் பேசுவாங்க. அடுத்து 6ஆம் இடம், 6ஆம் இடத்துல இருக்கலாம், ஆயில் விருத்தி. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். பொருளாதார பலம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். ஆனால் தாய் மாமன் ஆதரவு இருக்கிறாரு. மாமனார் மாமியார் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அரசாங்க தொடர்பில் வருமானம் இருக்கும், அரசு வழி யோகம் இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பாங்க, தாராளமாக செலவு பண்ணுவாங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா, பணத்தையும் கொடுப்பாரு, சில செலவுகளையும் கொடுப்பாரு. ஆனால் ஜாதகனை காப்பாற்றிடுவார். 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இருக்கிறது நல்லது தான். 6ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா 8, 12, 3ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, திடீர்னு எதனாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்கிறவாங்க. ஆனால் பெருசாக தண்டனை வராது, வெளியே வந்துடுவாங்க. அப்பப்போ பிரச்சனைக்கு உட்பட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உடல்நல பாதிப்பு அதிகமாக இருக்கும், அதுக்கு மருத்துவ செலவும் இருக்கும். இளைய தம்பி சகோதரர் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்தளவு நல்லா இருக்க மாட்டாங்க. இவருக்கு பின்னாடி தம்பி தங்கச்சி அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்ன, திருமணம் தாமதமாகும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்காது. சரியா, இருப்பினும் ஜாதகர் நிதானமாக இருப்பார், பொறுமையாக நிதானமாக கடமை கண்ணையும் கட்டுப்பாடோடு இருப்பார். திருமணத்தில் அந்த அளவு பற்று இருக்காது. சில பேருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் இருக்கும். சரியா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, டபுள் கோல் ட்ரிபிள் கோல்லாம் போட்டுட்ருப்பாங்க. சில பேருக்கு பெண்களால் ஏமாற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படாது. மனைவிக்கு உடல்நலம் முடியாமல் போயிடும், மனைவிக்கு செலவு செஞ்சுட்டு இருப்பாங்க. சரியா, இருப்பினும் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. கூட்டுத்தொழில் நல்லபடியாக வரும். கூட்டுத்தொழிலில் இவங்க ஜாயிண்ட் வெச்சர் போட்டு ஒர்க்கிங் பார்ட்னராக வேலை பார்த்தாங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா தாய் தப்பனை கெடுத்துருவார், ஜாதகனையும் கெடுத்துருவார். 9ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்ப்பார். கொஞ்சம் வயசுலேயே தாய் தப்பங்கிட்ட பிரிச்சுருவார், ஜாதகன் கஷ்டப்படுவான். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே 2ஆம் வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். ஒரு 45 வயசுக்கு மேலே தான் தனிமையாக இண்டிபெண்ட்டாக இவன் பெரிய ஆளாகி சம்பாதிப்பான் வழிய, தாய் தப்பனோட ஆதரவே இருக்காது. எங்கள் அம்மா அதை சேர்த்து வச்சுட்டு போனாங்க, எங்கள் அப்பா அதை சேர்த்து வச்சுட்டு போனார், அதை வச்சு நான் வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. இவன் வரலால் குண்டிக்கரணை அடித்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. ஆனால் ஆயில் பலம், திக்பலம் அடைவார். 7ஆம் இடத்துல சனி பகவான் திக்பலம் என்ற ஸ்தான பலம் பெறதுனால ஆயிலை கொடுத்து ஜாதகனை பின்னாடி நல்லபடியாக வச்சுருவார். முன்னாடிப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பின்னாடி நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்றி கொடுத்துருவார். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. 22 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ லென்த்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். கேட்டவர்கள் வாழலாம். சரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீ சரியாக இருந்தால் நான் சரியாக இருப்பேன், அதை தான் சனி பகவான் செய்வார். அதனால் நீங்கள் சரியாக இருக்கணும்னா இந்த வீடியோலாம் கேளுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, 8ஆம் இடத்துல இருந்தார் என்ன, பொறுமை நிதானமாக இருப்பாங்க. துஷ்டர்களுடைய சகவாசம் இருக்கும், ஆனால் வாக்கு பலிதம் இருக்கும். எது ஒன்று சொன்னான்னா கரெக்டாக கிடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார்ல, தேவைக்கு பண வசதி இருக்காது, வசதிகள் குறைவாக இருக்கும், ஆயில் தீர்க்கும். எப்போயுமே பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, அடிதடி இதில் தான் இருக்க தான் செய்யும். இந்த ரவுடிஷம் பண்ணுறவங்க, அடிதடியில் இறங்குறவங்க, கலாட்டா பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். பெண்களாக இருந்தால் சீக்கிரம் திருமணம் நடக்காது. ஏன்னா 8ஆம் இடம் ஆங்கிலேய ஸ்தானம் அல்லவா, பிரச்சனை பண்ணுவார். 8ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல இடங்களை பார்த்து கெடுத்துருவார். 10, 2, 5 அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, பண வரவு இருக்காது, தொழில் நல்லா இருக்காது. எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக பண்ணி பணத்தை சம்பாதிக்க முடியாது, லக்கு இருக்காது, அன்லிக்கி ஃபில்லவாக இருப்பாங்க, அதிர்ஷ்ட கட்டையாக இருக்கும். 9ஆம் இடம் பரவாயில்ல, ஜாதகனை காப்பாற்றிடுவார், தகப்பனை கெடுத்துருவார். தகப்பன வழி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எதுவும் இருக்காது. ஜாதகன் ஓரளவு கோயில் உலகத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆன்மீகப்பட்டில் இருப்பாங்க. நல்ல ஒரு விளையாட்டு போட்டி, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே ஓரளவு ஆதாயம் இருக்கும். ஆயில் தீர்க்கம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா மூத்த சகோதரனை கெடுப்பார். பொதுவாக 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது, சகோதரனுக்கு இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தொழில் பண்ணி தான் இவங்க சம்பாதிக்க வழியே, உத்தியோகத்தில் அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அடுத்து 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், தொழிலில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு. சரியில்லாமல் இருந்தாருன்னா தொழிலை பின்னடைவை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல சனி பகவான் நல்லா இருப்பாங்க, குலப்பெருமையை காப்பாற்றுவாங்க, தான் குடும்பம் கௌரவம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் விவசாயம் நல்லா வரும். விவசாயம், அக்ரிகல்ச்சர், தோட்டம் தொரவு, மரம் வளர்க்குறது, பண்ணை தொழில் எல்லாம் நல்லாயிருக்கும். ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பொறுமை நிதானமாக இருப்பாங்க. சில பேர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே இருப்பாங்க. சரியா, மருத்துவர்னால் இப்படி சித்தா, ஆயுர்வேதா இதில் மருத்துவராக இருப்பாங்க. அதுபோல் கம்பவுண்டர், நர்ஸாக இருப்பாங்க, செவிலியராக இருப்பாங்க. அரசாங்க ஈடுபாடு இருக்கும். ஓரளவு தொழில் இதெல்லாமே நல்லபடியாக அமையும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, நல்லது தான். இருப்பினும் விரயத்தை கொடுப்பார், ஓட்டக்கையாக இருக்கும், செலவு பண்ணுவாங்க, அலைச்சல் இருக்கும், தாயை கெடுத்துருவார். வேலைன்னு உடல்நலத்தை கெடுத்துருவாங்க. வீடுன்னு உட்கார மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வேலை சிந்தையிலே இருப்பாங்க, தொழில் சிந்தையிலே இருப்பாங்க. குடும்பத்தில் ஒட்ட மாட்டாங்க, கணவன் மனைவி குடும்பத்தில் ஒட்ட மாட்டாங்க, மனைவி வீடு அந்தளவு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா பெண்களும் கணவன்கிட்ட அந்தளவு இருந்து தாம்பத்தியத்தை அனுபவித்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சரியா, ஓகே. ஆனால் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா பணத்தை கொடுத்துருவார், தொழிலை கொடுத்துருவார். 11ஆம் இடம் அருமையான அமைப்புங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 11ஆம் இடத்துல இருக்கலாம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் ஜாதகரை காப்பாற்றிடுவார். சரியா, அந்த தசையில் நல்ல ஒரு மதிப்பு, அதிகாரம், அந்தஸ்து, நல்ல ஒரு நட்பு, போட்டி பந்தயத்தில் வெற்றி, பரிசுகள்,
அரசாங்கத்தில் ஒரு ஏற்றம், அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காரியம் நல்லா இருக்கும். இவங்களாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கலாம், அரசியல்வாதியிலும் இருக்கலாம். நிலப்பணங்கள் சேரும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், நல்ல ஒரு அமைப்பாக இருப்பாங்க. சரியா? தொழில், வியாபாரம், உத்தியோகம், ட்ரேடிங் எல்லாமே நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலுமே நல்லபடியாக இருக்கும் 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவான். அதே நேரத்தில் அவர் வந்து 1, 5, 8ஆம் இடத்தை பார்ப்பார். புத்திர சந்தானம் நல்லா இருக்காது. இவங்க பேச்சை பிள்ளைகள் கேட்காது. என்ன தான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிள்ளைகள் பேச்சை கேட்காது. பிள்ளைகள் ஏனேனா கோணைன்னு இருக்கும், எதுக்குன்னா மோனேன்னு இருக்கும், போட்டிக்கு ஏட்டியாக இருக்கும். அதே மாதிரி பிரச்சனையில் இருப்பாங்க, உடல்நல பிரச்சனையில் இருக்கும். காசு பணம் இருந்தாலுமே இருமிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை தும்மிக்கிட்டு இருப்பாங்க, உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். இறைவன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். பணத்தை கொடுத்துட்டாருன்னா ஆரோக்கியத்தை எடுத்துருவார். சரியா? அடுத்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா அலைச்சல் தான், டென்ஷன் தான், சோம்பேறின்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சோம்பேறி தான். ஆனால் சொந்த வீடை கொடுத்துருவார். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் மேக்ஸிமம் சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க. தாய் தப்பன் கட்டின வீடோ இல்லைன்னா இவங்களாம் வீடு கட்டிடுவாங்க. இருப்பினும் நல்ல ஒரு காரியம் பண்ண மாட்டாங்க. தொல்லைகள் இருக்கும், வீடு வசதி இருக்கும், எதிரிலான தொல்லை இருக்கும். பெண்களுக்கு வேண்டாதவன் இருப்பாங்க. பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. தூரதேசத்துக்கு போயிடுவாங்க, வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிடுவாங்க. சரியா? சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க. எனக்குன்னு இருப்பாங்க. சரியா? தனிக்காட்டு ராஜாவா எனக்குன்னு தாண்டோடித்தனமாக இருப்பாங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 2, 6, 9ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பத்தை விட்டு வெளியே கிளப்பி விட்டுருவார். சரியா? கடன் நோய் எதிரி இருக்காது. இருந்தாலும் உத்தியோகம் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, அதில் பேரும் எடுக்க மாட்டாங்க. சரியா? அதான் சொன்னேன்ல, தாண்டோடித்தனமாக இருப்பாங்க. எனக்கு நானே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே நேயர்களே, 26 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் நான். இன்னும் நிறைய சொல்லலாம். அது ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். தண்ணி குடிச்சிக்கிறேன். அப்பா முருகா, ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் பேச சொல்லிக்கிட்டே இருப்பேன். கன்னி ராசிக்கு மேச லக்கணத்துக்கு சனி பகவான் எங்கெங்கே இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்துருந்தால் எந்தெந்த பலன்களை கொடுப்பாரு, எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாரு, இதை சொல்லணும்னா இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்துக்கு சொல்லலாம். இதே மாதிரி 12 லக்கணத்துக்கு சொல்லலாம். கன்னி ராசியில் என்ன, கன்னி ராசியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார். இதுதான். இதெல்லாம் பார்த்து சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது வந்து பொது வழியில் சொல்கிறேன் நான். சரியா? ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதுபோக சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசியில் இருந்தாலும் என்ன பலன்களை கொடுப்பார், அது ஒன்று இருக்குல்ல, ஜென்ரலாக ஒன்று இருக்குல்ல, அதையும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன். மேசத்தில் இருந்தார்னா அமைதியற்ற வாழ்வு இருக்கும். மேசத்தில் நீசம் அடைவார், பரவாயில்ல. நீச பங்கு அடைஞ்சார்னா நல்லது. தவறுகளை துணிவாக செய்வாங்க. மேச ராசியில் சனி பகவான் இருக்கிறவங்க தவறுகளை துணிவாக செய்வாங்க. இவங்க செய்கிற தவறு வெளியுறத்துக்கு தெரியாது. தேக ஆரோக்கியத்துக்கு தடை இருக்கும். மற்றவங்ககிட்ட பகமாக பாராட்டிகிட்டே இருப்பாங்க, மற்றவனை சீண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, தொட்ட காரியம் தொடங்கும். ஆனால் மனதில் வந்து அலட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓரளவு காரிய அனுகூலம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபத்தில் சனி பகவான் இருக்கலாம். மிதுனத்தில் வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கும். மைண்டை ஒருமுகப்படுத்த முடியாது, கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்காது, அலைப்பாஞ்சிட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சிறப்பு இருக்காது, பிள்ளைகளும் குறைவாக தான் இருக்கும். கடகத்தில் இருக்க சனி பகவான் காசு பணத்தை கொடுப்பாரு. ஆனால் ஜாதகர் வந்து சுயநலவாதியாக இருப்பான். கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அதிர்ஷ்டம் இருக்கும். நிறைய தடைகள் இருக்கும். தடைகளை தாண்டி தான் சகப்தம் படைக்கணும். சிம்ம ராசியில் இருக்கிறார். பரவாயில்ல, அரசாங்க வேலையில் வேலை கிடைக்கும். ஆனால் பெரிய வேலை கிடைக்காது, நடுத்தரமான வேலை கிடைக்கும். எழுத்து வலிமை நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், கவிதை கட்டுரை எழுதுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவு ஏற்றம் இருக்காது, குறைந்த புத்திர பைக்கம் தான் இருக்கும். பொருளாதார சோதனை இருக்கும், கையில் காசு பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்கும். கண்ணில் இருக்கிறாரு, உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. ராசியில் இருந்தாருன்னா சந்திரனை கெடுக்கிறாருன்னு அர்த்தம். அங்ககீனம் இருக்கும், உடம்புல ஏதோ ஒரு உச்சம் இருக்கும், ஏதோ ஒரு குறை இருக்கும், வெளியே சொல்ல முடியாத குறை ஒன்று இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்காது. மற்றவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? மற்றவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்ணியில் வந்து சனி பகவான் இருந்தார்னா. துலாமில் இருந்தார்னா பரவாயில்ல, உச்சமடைவார், நேர்வலுப்படைவார், நீண்ட ஆயுள் இருக்கும், தலைமை பதவி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் தனியாக இருக்கக்கூடாது, சுப தொடர்பில் இருந்தார்னா பரவாயில்ல. இல்லைனா வந்து தற்பெருமை பேசிக்கிட்டு கோல் சொல்லிக்கிட்டு புறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கவங்க வந்து தவறான பழக்க வழக்கம் இருக்கும். சரியா? அது போய் உங்களுக்கு விஷத்தால் சில பிரச்சனைகள் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. வாழ்க்கையில் சில்லற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுக்க கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்லது அல்ல. தனுசில் இருக்கலாம். தனுசில் இருந்தாலும் பேர் போல் அந்தஸ்து இருக்கும், எல்லாருக்கிட்டும் நல்லா பழகுவாங்க, ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பாரு. மகரத்தில் இருக்கலாம், ஆட்சி பெற்றிருப்பார், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நல்லா படிச்சிருப்பாங்க, ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்பத்தில் பரவாயில்ல, ஆட்சி பெற்றிருப்பார், எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இல்லை. எதிரிகளுடைய சூழ்ச்சியை அடிச்சிருவாங்க, எதிரிகளை வந்து வெற்றி பெறுவார்கள். இருப்பினும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்கும். மீனத்தில் சனி பகவான் இருக்கலாம். மீனத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர் கொடுத்து வைத்தவர்கள் நல்லா இருக்கும். சரியா? மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும், நல்ல பண வரவு இருக்கும், நல்லபடியாக வாழ்வாங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரியத்தில் வெற்றி இருக்கும், நல்லபடியாக இருக்கும். மீனத்தில் சனி பகவான் இருக்கலாம். ரைட்டு. இப்போ அடுத்து வந்து இந்த 19 வருஷம் தசாபுத்தி பலன்களை சொல்கிறேன். அதுக்குண்டான வழிபாடையை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன்.
உங்களுக்கு எது வேணும்னா கேளுங்க என்கிட்ட. இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த சனி மகா திசை, சனி பகவானை பற்றி என்ன டாப்பிக்கில் எடுத்து பேசணும், என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வீடியோ போடுவேன். மெஜாரிட்டியாக இருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து மெஜாரிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வீடியோ போடுவேன் நான். சரியா? அதே மாதிரி இந்த ராகு திசை, குரு திசை இதுக்கும் வீடியோ போடலாம், புதன் திசைக்கும் போடலாம். அதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன். ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. சரியா? எல்லா நேரம் ஃபோன் எடுக்க முடியாது, ஃபோனில் பேசவும் முடியாது. சரியா? அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லுவேன். சனி திசை சனி புத்தி, தனது புத்தியும் அப்படிம்பாங்க. 3 வருஷம் 3 நாட்கள் நடக்கும். பொதுவாக சனி திசை சனது புத்தி நல்லா இருக்காது. ஆனால் சனி பகவான் உபசயன ஸ்தானத்திலிருந்து ஓரளவு சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருந்தார்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க, தொழில் பண்ணுவாங்க. இரும்பு பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள், வண்டி வாகனம் இதில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். அரசாங்க வழியில் ஏற்றம் இருக்கும். சரியா? வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவாங்க. நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க. கணவன் மனை உறவு, சொத்து பத்து வாங்குறதுலாம் நல்லபடியாக இருக்கும். இன்னும் சேவிங்ஸில் நல்லபடியாக இருக்கும். நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் கெட்டு போயிட்டார் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும். வேலையாளர்களால் பிரச்சனை இருக்கும். மன அமைதி குறைவாயிரும். எதிரிகள் கை ஓங்கிடும். சரியா? மன சஞ்சலம், பண கஷ்டம், மனைவி பிள்ளைகள் கூட கணவன் மனைவி உறவு இது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும். சரியா? அதனால் சனி திசை சனி புத்தியில் சனி பகவான் சரியில்லை, சனி பகவானுக்கு சாரம் கொடுத்தவன் சரியில்லை அப்படின்னாலுமே நல்லா இருக்காது. பொதுவாக ஒரு தசநாதன் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கணுமா அந்த சாரநாதன் நல்லா இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து கன்னிராசி ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. என்ன லக்கணம்? மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? தனுசில் இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 7ஆம் இடம். லக்கணத்தில் 7ஆம் இடத்துக்கு இருக்குது நல்லதான், தனுசில் இருக்குது நல்லதான், திக்பலம் தான். அவர் வந்து அங்கே என்ன நட்சத்திர சாரம் எடுத்துருக்கணும்னா போராடம் நட்சத்திரம் எடுத்துருக்கணும். சரியா? ஏன்னா லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு போராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ராஜயோகாதிபதி 5 கூடிய நட்சத்திரத்தை எடுத்திருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்தாலுமே தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. இப்போ எப்படி கொடுப்பாரு சார் அப்படின்னா கூட்டு தொழில், நண்பர்கள், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. போராடம் அவர் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் எடுத்துட்டாருன்னா ராஜயோகத்தை கொடுப்பாரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மிதுன லக்கணம் கன்னிராசி, தனுசுல சனி பகவான் இருக்கிறாரு. போராடம் 2ஆம் பாதம் அல்லது 3ஆம் பாதம் எடுத்துட்டாருன்னா அந்த தசை வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? சாரநாதனுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. அவருக்கு சாரம் கொடுத்த அந்த நாதன் வந்து ராசி லக்கணத்துக்கு வந்து யோகராக இருக்கணும். முதல் லக்கணத்துக்கு யோகராக இருக்கணும், அடுத்து ராசி, ரெண்டுக்கும் பார்க்கணும். ராசிக்கு வந்து யோகராக இருந்துட்டாருன்னா 100% நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு யோகராக இருந்தாருன்னா 100% நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு யோகராக இருந்தாருன்னா 50% கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இது வந்து ஒரு ஜோதிஷரை பார்த்தா சொல்லிக் கொடுக்கணும், பலன் பார்ப்பார். உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இதன் அடிப்படையில் தான் பலன் கொடுப்பார். சரியா? அவர் பலன் கொடுக்குறது வந்து சாரநாதன் அடிப்படையில் தான் பலன் கொடுப்பார். ரைட்டு. அடுத்து சனி திசை புதன் புத்தி. தன திசை புதன் புத்தி ஓரளவு நல்லா இருக்கும். பொதுவாக சனி பகவான் வந்து சுக்கிரன், புதன், குரு இவங்க சாரம் எடுத்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? சுக்கிரனுடைய சாரம் எடுத்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அப்படி பார்த்தோம்னா ஒரு மேசம், சிம்மம், தனுசுல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் சாரம் கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா புதனுடைய நட்சத்திரம்லாம் இந்த இடத்துல தான் வரும். குரு சாரம் எடுத்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் நின்னாலுமே நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஸோ 9 நட்சத்திரத்தில் நின்னார்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரன், புதன், குரு இவங்க சாரத்தில் சனி பகவான் இருந்து சனி திசை நடந்துச்சுன்னா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இவ்வளோதான் ஜோதிடம். சரியா? ஓகே. இப்போ சனி திசை புதன் புத்தி இந்த விருச்சிக லக்கணத்துக்கும் மேச லக்கணத்துக்கும் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதி வருவார். இருப்பினும் புதன் நல்ல நிலைமையில இருந்து ஓரளவு மறைமுகமாக அவருடைய கெடுபலம் குறைச்சிருச்சுன்னா நல்ல பலன்கள் இருக்கும். புதன் திசை சனி புத்தி வந்து எவ்வளோ நாள் சார் அப்படின்னா 2 வருடம் 8 மாதம் 9 நாட்கள். வழிபாடை சொல்லிடுறேன். இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்க என்ன சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சனி மகா திசை நடக்கிறவங்க சிவன் வழிபாடு பண்ணணும். சிவன் கோயிலுக்கு போகணும். சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். காலபைரவர் வழிபாடு பண்ணணும். அதுபோக வந்து இது பொதுவாக அதுபோக சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சாப்பாட்டில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். காகங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். எள்ளு துவையல் வைக்கணும். சாதம் பதிஞ்சு எள்ளு துவையல் வைக்கணும். வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். எறும்பு புத்துகளுக்கு தீனி போடணும். உடல் ஊனமுட்டவர்களுக்கு உதவி பண்ணணும். பொதுவாக சனி திசை நடக்கிறவங்க 19 வருஷம் இந்த காரியம் பண்ணணும். இல்லாததை செய்வோம் என்றவர்க்கே அப்படி சொல்லாது. இல்லாத மக்களுக்கு எதனா செய்யணும். கோயில் குருக்களுக்கு காசு போடணும், காசு கொடுக்கணும். கோயில் அந்த சங்கல்பத்தை வளர்த்துக்கணும். சரியா? சாதுகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சமுதாயத்தில் நலிவிட்டவர்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். செருப்பு வாங்கி கொடுக்கலாம். கருப்பு கலர் குடை வாங்கி கொடுக்கலாம். கம்பளி வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப விருப்பப்படுவார். அதுபோக காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு சனி திசை நடக்குது, நான் சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன்னா நல்லா இருக்காது. ஏதோ ஒரு காரியம் பண்ணணும். அதுக்காக உடல்நலம் முடியாதவங்க ஒன்றும் செய்ய முடியாது. உடல்நலம் முடியாதவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னா ஸ்ரீராம ஜெயனாச்சும் எழுதிட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 18 தடவைனாச்சும் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்.
சரி, ஆஞ்சநேயர் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா சனிபவன் தாக்கத்திலேருந்து வெளியே வரலாம். காலபைரவர் வழிபாடு சிவன் கோயிலில் பண்ணணும். அதுபோல் கற்பனசாமி வழிபாடும் பண்ணிக்கலாம். இந்த சனி திசை செவ்வாய் புத்தி, சனி திசை ராகு புத்தி நடக்கிறவங்க கற்பனசாமி வழிபாடு பண்ணிக்கலாம். ஐயனாரை கும்பிடலாம், ஸ்தாஸ்தாவை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம். ஸோ சனி மகா திசை நடக்கிறவங்க 5 தெய்வத்தை கும்பிடலாம். ஆஞ்சநேயர், ஐயப்பன், சாஸ்தா, கற்பனசாமி. சரியா? அடுத்து ஐயப்பன். இந்த 5 தெய்வத்தை கும்பிடலாம். ஐயப்பனும் சாஸ்தாவும் ஒன்று தான். ஆனால் சில பேர் வந்து மாற்றி சொல்லுவாங்க. இந்த தெற்கு பக்கமெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரெண்டுமே ஒன்று தான். ரைட் நேயர்களே, இந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க இந்த தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க. சனி திசை புதன் புத்தி நடக்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. சரியா? புதன் புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக பெருமாளை கும்பிடணும். புதன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், திருமணம் நடக்கும், ஆள் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, படிப்பெல்லாம் நல்லபடியாக வரும், கல்வி சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும், ஏஜென்ட்ஸ், கமிஷன் இது மாதிரி வேலைகள் நல்லாயிருக்கும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எழுத்து, மற்ற பணிகள், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, பணம் சம்மந்தப்பட்ட வேலைகள், கிளர்க்கல் போஸ்ட், சிஏ முடித்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக இருக்கும். புதன் சரியில்லை வச்சுக்கோங்களேன், பலவனமாக இருக்கிறாருன்னா சொந்த பந்தத்தில் சண்டை வரலாம், கருத்து வேறுபாடு, கலகம் வரலாம், எதிரிலான பிரச்சனை இருக்கலாம், ஞாபக தளர்ச்சி இருக்கும், தலைவலி இருக்கும், நரம்பு தளர்ச்சி, தோல் பிரச்சனைகள், ஸ்கின் பிரச்சனைகள், தாய்வழி உறவுல பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுப்பாரு. அடுத்து சனி திசை கேது புத்தி நல்லா இருக்காது. பொதுவாக சனி திசையில் வந்து சனி திசை சனி புத்தி, கேது புத்தி, ராகு புத்தி, செவ்வாய் புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இந்த 6 புத்தி நல்லா இருக்காது. சரியா? இந்த 6 புத்தியும் சனி திசையில் சுத்தமாக நல்லா இருக்காது. மற்ற புத்திகள் தான் ஓரளவு நல்லாயிருக்கும். குரு புத்தி, புதன் புத்தி, சுக்கிர புத்தி. சரியா? இந்த 3 புத்தி தான் நல்லாயிருக்கும். மற்ற 6 புத்திகள் நல்லா இருக்காது. ஸோ 19 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வருஷம் நல்லா இருக்காது. ஒரு 7 வருஷம் தான் நல்லாயிருக்கும். சரியா? இதையும் அனுபவிச்சுட்டு தான் போகணும். கன்னிராசிக்காரங்க இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மற்றவங்களாம் வீடியோ போடுறாங்களே, நானும் தான் போடுவேன். அந்த பலன்கள், இந்த யோகங்கள் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு நண்பர் வருவார், ஒரு உறவு வரும், அந்த உறவு உங்களை விட்டு போயிட்டா உங்களுக்கு பணம் வரும், இப்படியெல்லாம் தம்மையில் நிறையா போடுவாங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மை. உண்மைன்னு சொல்லலை, இதான் ரியல். உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் நிதர்சனம். சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு இதுதான் நடக்கும். என்ன தான் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலுமே ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். சரியா? சனி பகவான் ஜனன ஜாதகத்தை நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திட்டு வழிபாடு அதிகப்படுத்துங்க. சனி திசை கேது புத்தி நடக்கிறவங்க வந்து ருணமோஷ கணபதி வழிபாடு பண்ணணும். கன்னிராசிக்கு உண்டான ருணமோஷ கணபதி வழிபாடு பண்ணணும். பொதுவாக சனி திசை கேது புத்தி நல்லா இருக்காது. கேது ஓரளவு சுபத்துவமாக குரு கூட சுக்கரன் கூட சேர்ந்து இருந்தாருன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஆன்மீக பணிகள் இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், ஓரளவு கையில் காசு பணம் இருக்கும், வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கும், சேமிப்பும் இருக்கும். கேது கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், சண்டை தான். குடும்பத்தில் சண்டை, பெண்களால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, பயணங்கள், போகிற இடத்துல எதிர்பாராத விபத்து, சரியா? பண விரயம், நஷ்டம், கஷ்டம், இஷ்டம் இல்லாமல் வாழ்கிறது, மனநிலை பாதிப்பு எல்லாத்தையும் கொடுத்துருவார். அடுத்து சனி திசை சுக்கிர புத்தி. இது சனி திசை சுக்கிர புத்தி 3 வருஷம் 2 மாதம் நடக்கும். சனி திசை சுக்கிர புத்தியில் வந்து நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணலாம். சரியா? சனி திசை சுக்கிர புத்தியில் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணலாம், மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி வழிபாடு மிகச்சிறப்பு. ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு வந்து சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கும், அஷ்டலட்சுமி யோகம் வரும். ஸோ சனி திசை சுக்கிர புத்தியில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? குடும்பம் நல்லாயிருக்கும், கடன் மனை உறவு நல்லாயிருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகம், சொந்த பந்தம், தொழில் வியாபாரம், கலைத்துறை, சின்னத்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல் பாடல், பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். சொகுசு வாழ்க்கையாக இருக்கும். சுக்கிரன் கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், சுத்தம். பெண்களால் பிரச்சனை, பெண்களுக்கு இவனுக்கு பிரச்சனை, பெண்களால் கோர்ட்டு கேஸ், அடிதடி, கடன் பிரச்சனை, நிம்மதி குறைவு, சர்க்கரை நோய், சிறுநீரை இழப்பு, சிறுநீரை பிரச்சனை, வண்டி வாகனத்தில் பிரச்சனை, சரியா? வீண் செலவுகள் நிறைய வந்துடும். சர்க்கரை நோயோட தாக்கம் அதிகமாகிடும், டயபெட்டிக். சரியா? அப்படி போய் நிப்பாட்டிடும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து நீர் கிரகம், இனிப்புக்கு உண்டான கிரகம். சரியா? சர்க்கரை வியாதி டாப்பில் போய் நிற்கும், உடம்பை பார்த்துக்கணும். அடுத்து சனி திசை சூரிய புத்தி. இது சுத்தமாக நல்லா இருக்காது. தாப்பனுக்கு மானுக்கு சண்டை வரும், அரசாங்க விஷயத்தில் பிரச்சனை வரும். ஆனால் சூரியன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஓரளவு நல்லா இருக்கும், அதிகாரம் இருக்கும், ஆளுமை இருக்கும். சரியா? சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிக அனுகூலம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் சனி திசை சூரிய புத்தி நல்லா இருக்காது. இது ஒரு 11 மாதம் 12 நாட்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சிவன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு ரொட்டி துண்டு வைக்கணும். சரியா? காகத்துக்கு ரொட்டி துண்டு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த புத்திகளுக்கு வந்து சரியாக சொல்லலை, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒவ்வொரு சனி திசையில் ஒவ்வொரு புத்தி வரும். அதுபோக இந்த தசாநாதன் சனி பகவானுக்கு புத்திநாதரில் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. சரியா? இன்னும் நிறைய காம்பினேஷன்லாம் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே ரொம்ப நேரம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ சனி மகா திசையில் புத்திகள் 19 வருஷத்துக்குள்ள புத்திகளுக்கு நான் அடுத்த வீடியோ ஒன்று தெளிவாக போடுறேன். இதில் ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். சனி திசை சூரிய புத்தியில் சூரியன் சரியில்லை வச்சுக்கோங்களேன், சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா தாப்பனுக்கு மனுக்கு சண்டை வரும், குடும்பத்தில் பகை, ஒற்றுமை குறைஞ்சிரும், கண்களில் பாதிப்பு வரும், இருதய பிரச்சனை, ஹார்ட் பெர்சன்ட், பைபாஸ் சர்ஜரி, வியாபாரத்தில் லாபம்லாம் போகிறது, உத்தியோகத்தில் பிரச்சனை, இப்படி நிறைய வந்துடும்.
அடுத்து சனி திசை சந்திர புத்தி இதுவும் நல்லா இருக்காது. ஏன்னா சந்திரன் வந்து ஒளிக்கிரகம், சூரியனும் ஒளிக்கிரகம். அதனால் சூரிய புத்தி சந்திர புத்தி நல்லா இருக்காது. சந்திரன் அமாவாசை சந்திரன் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் 7 நாட்கள் நல்லாவே இருக்காது. மனநிலை நல்லா இருக்காது. சில பேர் சித்தப்பரமை ஆகி ஒரு மாதிரியாக போயிடுவாங்க. சந்திரன் ஒரு ஒளிச்சந்திரனா பௌர்ணமி சந்திரன் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். மக்கள் தொடர்பு நல்லாயிருக்கும். அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், வண்டி வாகன சேர்க்கை, விவசாயம், தோட்டம், பயிர் நல்லபடியாக இருக்கும். சரியில்லைன்னா பிரச்சனை தான். சந்திரன் சரியில்லைன்னா பிரச்சனை தான். ஒற்றுமை குறைவு, நாடு விட்டு நாடு போடும், இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிட வேண்டியதான். வயிற்று பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, சரியாக கிட்னி பிரச்சனை எல்லாமே வந்துடும். உணவே விஷமாக மாறிடும். ஏன்னா சந்திரன் வந்து அன்னத்துக்குள்ளவன் அளவா, அதனால் சாப்பிடவே முடியாது. உணவே சோறே திங்க முடியாது. அந்த அளவுக்கு கொண்டு போய் பாட்டிடுவார். சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா நேர்களே? ஓகே, இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். இதில் நிறைய விதி விலக்குகள் இருக்குது. இதே சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து சுக்கிரன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா கெடுபலங்கள் குறையும். எந்த ஒரு கிரகமுமே சுபத்தோடு இருந்துச்சுன்னா கெடுபலங்களை குறைக்கும். பாவத்தோடு இருந்துச்சுன்னா கெடுபலங்கள் அதிகமாகும். அவங்களால தான் தாங்க முடியாது. அடுத்து சனி திசை செவ்வாய் பற்றி இது நல்லா இருக்காது. சனி திசை செவ்வாய் பற்றி நடக்கும்போது காலபைரவர் வழிபாடு பண்ணணும். சனி திசை செவ்வாய் பற்றி ஒரு வருஷம் 9 நாட்கள் நடக்கும். செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா ஒரு ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பாங்க. வண்டி வாகன யோகம் இருக்கும். வீடு மனை, தோட்டம் துறவு, கன்ஸ்ட்ரக்ஷன், வியாபாரம், தொழில், விவசாயம் எல்லாமே தனதானிய விருத்தியில் இருக்கும். செவ்வாய் கெட்டு போயிட்டாங்கன்னா சகோதர வழியில் சண்டை, பங்காளி சண்டை, அடிதடி, கோர்ட் கேஸ், சரியா விபத்து, மனநலத்தம் பாதிக்கப்படுது, ரத்த காயம், சரியா ஒரு ரோல் நல்லாவே இருக்காது. சனி திசை செவ்வாய் பற்றியில் செவ்வாய் கெட்டு போயிட்டார். எப்படி சார் கெட்டு போகிறாரு அப்படின்னா இப்படி சொல்லலாம். செவ்வாய் வந்து எப்படி இருப்பார்னா ராகுவோட சேர்ந்து இருப்பார். ராகு செவ்வாய் சேர்ந்து இருப்பாங்க. அந்த செவ்வாய் வந்து சனி பகவானை பார்ப்பார். சரியா? இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? செவ்வாய் எந்த இடத்துல இருப்பார்? செவ்வாய் தனக்கு பிடிக்காத வீட்டில் இருப்பார். எங்கள் மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்தில் இல்லைன்னா கண்ணியில் இருக்கார். மிதுனத்தில் கண்ணிலேயோ ராகுவோட சேர்ந்து இருப்பார். சனி பகவான் எங்கே இருப்பார்? கண்ணிலே இருப்பார், ராசிலே இருப்பார். மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து என்ன பண்ணுவார்னா 4ஆம் பறவையால் சனி பகவானை பார்ப்பார். நல்லா இருக்காது. இவங்களுக்கு தான் இந்த சனி திசை செவ்வாய் பற்றியில் பிரச்சனை வரும். ஏன்னா செவ்வாய் அங்கே ஏற்கனவே ராகுவோடு சேர்ந்து பகமைப்பட்டு இருப்பார். மிதுனத்தில் 4ஆம் பறவையால் கண்ணியில் இருக்கல, அதாவது உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவானை பார்ப்பார். இதுதான் பிரச்சனை. நேராக சந்திரன் வளர்த்துருந்தாருன்னா நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். சந்திரனும் கட்டுப்பிட்டார் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அமாவாசை சந்திரனா முடிஞ்சு போச்சு. அமாவாசை சந்திரனா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த சனி திசை செவ்வாய் பற்றி சுத்தமாக அடிச்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து சனி திசை ராகு புத்தி இதுவும் நல்லா இருக்காது. சரியா? ராகு ஒரு பாவ கிரகம். ராகு ஓரளவு சுபத்துவமாக குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாருன்னா வெளிநாடு போவாங்க, வெளிநாட்டில் வேலை வைப்பாங்க. உள்ளூரில் இருந்தாங்கன்னா ஓரளவு நல்லபடியாக லாபம் இருக்கும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஓரளவு நல்லபடியாக இருக்கும். ராகு சரியில்லை அப்படின்னா கெடுபலங்கள் தான். சரியா? கண்டம் தான். உணவே விஷமாகும். பாம்பு, பள்ளி, பூரானால பிரச்சனை, விஷக்கடி, தோல் நோய், குடும்ப பிரச்சனை, மேலேருந்து கீழே விழுறது. சரியா? தவறான பெண்கள் தொடர்பு, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேறு விஷயத்தில் போய் விழுந்துருவானுங்க. கெட்ட பெண்கள் சகவாசம், அதனால் வம்பு வழக்கு பிரச்சனை, பணத்தை இழந்துட்டு எதனாச்சும் நோய் நொடியை வாங்கிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. வெளியே சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டு இருப்பாங்க. சரியா? சனி திசை ராகு பற்றி 2 வருஷம் 10 மாதம் 6 நாட்கள் நடக்கும். சனி திசை ராகு பற்றி நடக்கும்போது துர்க்கியம்மன் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி சனி திசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். சனி திசை சந்திர புத்தி நடக்கும்போது அம்பாள் வழிபாடு பண்ணணும். சனி திசை சூரிய புத்தி நடக்கும்போது சிவபெருமான வழிபாடு பண்ணணும். நான் இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா சில இதை விட்டு சொல்லிட்டேன். நான் இதுக்கு தனியாக ஒரு நாள் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். நான் சனி திசையில் 9 புத்திகள்னு போடுறேன். நான் அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து சனி திசை குரு புத்தி ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பிள்ளைகள் விஷயத்தில் இடத்த கொடுப்பாரு, குடும்பத்தில் பணத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. குடும்பம், வேலை, உத்தியோகம் எல்லாமே நல்லாயிருக்கும். கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போவாங்க, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. சனி திசை குரு புத்தியில் குரு நல்லா இருந்தாரா நல்லாயிருக்கும். இது 2 வருஷம் 6 மாதம் 12 நாள் நடக்கும். சனி திசை குரு புத்தி நடக்கும்போது யாரை கும்பிடணும்? சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குரு சரியில்லைன்னா பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை, கருச்சிதைவு, பெண்களுக்கு கருச்சிதைவு, மனச்சஞ்சலம், சரியா வெகுஜன தொடர்பில் பிரச்சனை இப்படி நடக்கும். ஓகே நேயர்களே, இதே 43 நிமிஷம் ஆகிப்போச்சு. நான் வந்து இந்த புத்திகளுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். சரியா? தெளிவான ஒரு வீடியோ போடுறேன், கேளுங்க. சார் எனக்கு இந்த புத்திக்கு வீடியோ போடுங்கன்னா கண்டிப்பாக போடுவேன் நான். ரைட்டு. இப்போ வந்து சனி பகவானை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். அவருடைய குறிப்பாக சொல்லியிருக்கிறேன். லக்கண ரீதியாக எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறேன். கன்னிராசிக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷனை சொல்லியிருக்கிறேன். கன்னிராசிக்கு அவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன். அதுபோக தசாபுத்தியும் சொல்லியிருக்கிறேன். அதுக்குண்டான பரிகார வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன். இதுபோக இன்னும் பரிகார வழிபாடெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரியா? சார் நான் இந்த நட்சத்திரம், இந்த லக்கணம், எனக்கு இப்போ சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்கு, நான் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், முடிஞ்ச அந்த கிரக அமைப்பையும் சொல்லுங்கள். சனி இங்கே இருக்கிறாரு, செவ்வாய் இங்கே இருக்கிறாரு அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஓரளவு தெளிவாக கேள்வி கேட்டிங்கன்னா நானும் நறுக்குன்னு நல்ல பதிலாக சொல்லுவேன். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள்.
வீடியோவில் சொன்னதே திருப்பி சொல்கிறேன். சனி பகவான் நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் கொடுப்பார். நீ நல்லவனாக இருந்தால் அவர் நல்லவனாக இருப்பார், நம்ம சரியில்லைன்னா அவர் சரியில்லை, கெடுபலங்களை கொடுப்பாரு. எல்லாமே நம்ம கேட்டு தான் இருக்குது. ஸோ சனி திசை நடக்கிறவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ரொம்ப தர்மத்தின் வழி நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? நியாயமான முறையில் இருக்கிறவங்களும் சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். நியாயமான வழியில் நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறவங்க, நல்லா உழைச்சி வாழ்கிறவங்கள எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். சரியா? உழைப்பவர்களுக்கு வந்து ஒரு தட்டி கொடுப்பாரு. உழைப்பே உயர்வு, நான் உழைச்சி தான் பிழைக்கிறேன், நான் கஞ்சி குடித்தாலும் கூழ் குடித்தாலும் உழைச்சி தான் குடிக்கிறேன், யாரையும் கெடுத்து குடிக்கல, என் உழைப்பில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு இருக்கிறவங்கள சனி பகவான் கெடுக்க மாட்டார். சின்ன சின்ன பிரச்சனையோடு போயிடுவார். இந்த அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறவன், ஊரை அடித்து உலையில் போடுறவன், கரப்ஷன் பண்ணுறவன், ஊழல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுப்பாரு. ஆனால் சில நேரத்தில் அது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாதது அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வைப்பார். சரியா? சில பேருக்கு கடைசி காலத்திலே செய்ய வச்சுருவார். அவங்களுக்கு நடக்கிற அந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.